யுகம் கடந்த அதிசயனே. அத்தியாயம் 21. வஜ்ரன் இரவு கோபத்தின் மிகுதியில் அரண்மனையை இரண்டாக்கிக் கொண்டிருந்தான். சூரியன் மறைந்து சந்திரன் வந்ததுமே தலைபாரம் வந்து அவன் மீது ஏறிக்கொண்டது. 1 மாதம் கடந்து போனது. பல்லை கடித்தாலும் அவள் முகம் பார்க்க மாட்டேன் என்று கல்லாக வலி தாங்கினான். இடது பக்க உடல் முழுக்க செயலிழந்து படுக்கையை விட்டு எழும்பி நடக்கவே வலி. அரசருக்கு நோயாம், கால் கை இரவானால் இழுத்து கொள்கிறதாம் என்று ஒரே பேச்சுதான். பூனையை மூடி போட்டு மறைக்கவா முடியும்? தேசமெங்கும் வஜ்ரன் அதிசய நோய் பற்றி பேச்சு பரவிவிட்டது. வைத்தியர்களோ படையெடுத்தார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை அரசே. இது புதுவித நோயாக பிரமிப்பூட்டுகிறது. நான் வழியில் கிடக்கிறேன், உனக்கு பிரமிக்க தோன்றுகிறதா? யாரங்கே? இவனை பிடித்து மிளகாயை அரைத்து உடலில் 10 போட்டுவிடு என்று கத்தினான். தன் கையில் கிடந்த மோதிரத்தை எரிச்சலாக பார்த்தான். அதை உருவி எறிந்த வஜ்ரனோ, உன்னால் ஒரு உயிரை கூட கொல்லவும் மறுபடியும் கொண்டு வரவும் முடியும் என்றால் ஏன் என் வலியை உன்னால் கட்டுப்படுத்தவும் நீக்கவும் முடியவில்லை என்று மோதிரத்தை காலில் போட்டு நசுக்க, அரசே, நானும் உங்களுக்கு உதவத்தான் நினைக்கிறேன். உங்கள் மந்தியின் காஜி மொழியை கூட மொழிபெயர்க்க தெரிந்த எனக்கு உங்கள் உடல் வலியை நீக்க தெரியவில்லையே என்றது மோதிரம் பாவமாக. மந்தி மந்தி, எனக்கு வந்த வினை அவள். சே, ஏதாவது செய், எனக்கு வலி உயிர் போகிறது. அரசே, ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டுமானால் செய்கிறேன். உங்களை ஆழத்தி இடத்திற்கு கொண்டு போக என்னால் முடியும். இப்போது அந்த அரையதிர சிரித்த வஜ்ரனோ, அப்படி ஒன்றும் எனக்கு இந்த வழியிலிருந்து விடுதலை தேவையே இல்லை. வஜ்ரன் அவன் செய்த தீவினைக்குத்தான் சாகப் போகிறான். எதிரி நாடுகள் வேறு படையெடுக்க தயாராக இருக்கிறது. நம் படைகள் வேறு சிதறி போனது. அரசர் இல்லை, தேசம் எப்படி இனி வெல்லும் என்று பேச்சுக்கள் ஒருவாறு பரவிக்கொண்டே இருந்தது. நம் அரசர் யானை பலம் உள்ளவர். யார் அவரா? அவரை கொண்டே அவரால் எழும்ப முடியவில்லை என்று கேலி செய்யும் அளவு வஜ்ரனின் உடல்நிலை உருகி போனது. ஒற்றை கண் பார்வை குறைபாடு வேறு புதிதாக வந்து ஒட்டி கொண்டது. அரசே, ஆசான் வந்திருக்கிறார். காலை மாலை என முழு நேரமும் அறையில் முடங்கி போனான் வஜ்ரன். காலை மதுவோடு தடுமாற, மாலை நோயோடு தடுமாற, சாவும் வர மறுக்க, அப்போது கூட நான் நின்று அவன் நின்ற நிலையில்தான் நின்றான். வஜ்ரா, என் மகனே என்று அவன் நிலை கலங்கி அன்புடையார் அவனை தொட போக, என்னை நீவிர் தொடாதேயும், எனக்கு இந்த நிலை வர நீரும் தான் காரணகர்த்தா, மறந்து போய்விடாதேயும். அன்று நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அதில் என்னை குறை கூறாதே. இப்போது எதற்காக வந்து என்னை குறை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதிரி படைகள் நம் நாட்டை நெருங்கிவிட்டது வஜ்ரா. நீ இந்த நேரத்தில் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். ஒன்று உன்னை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லையானால் இந்த தேசத்தை வேறு யார் கையிலாவது ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஏதாவது இரண்டில் ஒன்றை நீ செய். என்ன, வஜ்ரபுரிக்கு இன்னொரு தலைவனா? நான் இருக்கும் வரை இதற்கு நானே தலைவன், நானே யமன். வஜ்ரா, இந்த நிலைமையில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று இவ்வளவு அகங்காரம் கொண்டிருக்கிறாய் நீ? இந்த நோய் தீராமல் நீ எழும்பி நடக்கக்கூட இயலாது என்று அவ்வப்போது நீ மறந்து போகிறாய் வஜ்ரா. அவன் அனல் மூச்சு விட்டான். ஒரு முறை இந்த தேசம் அடுத்தவனின் கைக்கு போய்விட்டால் மறுமுறை இதை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். வீண் பிடிவாதம் பிடித்து இன்னொரு தேசத்தில் கைதியாக போய் அகப்பட்டு விடாதே. அதுதான் உனக்கு இன்னும் அவமானமாகிவிடும். அதற்கு பேசாமல் உன் உயிரில் பாதியிடமே போய் சேர்ந்துவிடும். நீ இப்போது பலத்தால் செத்தவன், உடலால் செத்தவன். நீ மறு ஜனனம் எடுக்க வேண்டுமெனில், நீ வலு கொண்டு எழும்ப வேண்டுமெனில் அவளை தேடி போ வஜ்ரா. அவள் மட்டுமே உன் நோயின் மருந்து. அவள் சுவாசம் உன்னை தீண்டினாலே போதும். மாட்டேன். என் தேசமே கெட்டு ஒளிந்து நாசமாய் போனாலும் சரி, அவளிடம் நான் போய் மண்டியிட மாட்டேன். தேசம் உன் அருளால் நாசமாய் போய்த்தான் இருக்கிறது. நீ நாசமாய் போய்விடக் கூடாது என்ற இரக்கம்தான் எனக்கு. போய்விட்டு போகிறேன். பிள்ளையையும் கிள்ளி விட்டுவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறீரோ என்று முறைத்த வஜ்ரனை பார்த்து சிரித்தார் அன்புடையார். ஏன் அவள் மீது இவ்வளவு கோபம் வஜ்ரா? முகத்தை கை கொண்டு மறைத்து கொண்டான். காரணம் என்னிடம் உண்டு, கூறவா வஜ்ரா? தேவையில்லை என்றான் கடினமான குரலில். அப்படியென்றால் அதுதான் உண்மையோ? உங்களிடம் எனக்கு என்ன பேச்சு? வாஸ்தவம்தான். அது உன் அந்தரங்கம், உன் ஆசை நாயகி, உன் விருப்பம். அதில் எனக்கென்ன பேச்சு? சரி, இன்று இரவு உன் மாளிகையை எதிரிகள் முற்றுகையிடப் போவதாக தகவல் அறிந்தேன். என்ன செய்ய போகிறாய்? கண்களை மூடி திறந்த வஜ்ரனோ, யாரங்கே? அரசே, ஏதாவது ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வாருங்கள். அவன் கட்டளையை கேட்டுவிட்டு அன்புடையார் ஊமையாக சிரித்தார். என்ன சிரிப்பு? இல்லை, நாளை விடியல் உனதாக இருக்கட்டும் வஜ்ரா என்று அவன் தோளிலேயே தட்டி கொடுத்துவிட்டு போனார்.
நேரம் ஆக ஆக இந்த வலி போனால் பரவாயில்லையே என்றாகி போனது வஜ்ரனுக்கு. வலி போனால்தான் அடுத்து என்ன என்றே அவனால் சிந்திக்க முடியும். ஒரு இளம் பெண் அங்கு இழுத்து வரப்பட்டாள். அவன் தனி அறையில் கொண்டு வந்து நிற்க வைக்கப்பட்டாள். வலி குறையவே இல்லை. ஆர்த்தி சொன்ன மூன்றையும் செய்ய வேண்டுமே. எதிரே நின்ற பெண்ணை இப்போது எரிச்சலாக பார்த்தான். தன் தேசம், தன் அறை, தன் படுக்கை. ஆனால் இல்லாத ஒருத்தியின் பிம்பம் அறையெங்கும். அவன் வெறுத்து ஒதுக்க நினைக்கும் ஒருத்தியை தினம் தினம் நேசித்தே தீர வேண்டும். அவன் உதடுகள் அவள் நாமம் சொல்லியே தீர வேண்டும். அவன் கண்களோ அவள் உருவத்தை ரசித்தே தீர வேண்டும். சாபம் அவளுக்கா இவனுக்கா? சாச்சாத் வஜ்ரனுக்குத்தான் அது. ஆர்த்தியின் உருவம் வரைந்த வரைபலகைகள் அவன் அறையெங்கும். தன் முன் நின்ற பெண்ணை பார்த்து ஆர்த்தி என்று கண்களை மூடி அழைக்க இடது கண்ணில் பளீரென மின்னல் வெட்டியது. தளர்ந்த நரம்புகள் எங்குமே வலி குறைந்த உணர்வு. படுக்கை மீது அப்படியே படுத்தான். ஆனால் அறையெங்கும் அவள் முகம் கிடக்க தூக்கம் எங்கே வர? மிஸ்டர் கிங், அப்படி என்ன உங்களுக்கு குசும்பு? வா வா, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி என்று ஆர்த்தி அவன் வயிற்றின் மேல் ஏறி உட்கார்ந்து மீசையை பிடித்து விளையாட என்று இவன் தட்டிவிட காற்றாய் கலைந்து போனாள். அவனை தொட்டு சீண்டி விளையாட ஒருத்தி உண்டெனில் அது அவள்தானே. அருகே நின்ற பெண் அறையில் அந்நியமாகி போனாள். அவனுக்கு அவன் அறையே நரகம் போல தெரிந்தது மெய். எழும்பி வெளியே போனவன் படைகளை தயார் பண்ணி தேசத்தின் எல்லையில் பாதுகாப்பு வகுத்தான். ஆனால் எத்தனை நாட்கள் இந்த குறுகிய பலத்தோடு ஓட தெரியவில்லை. நாட்டில் அவனுக்கு விரோதமாகவே பல பேர் எதிரி படையோடு சேர வஜ்ரன் யோசனையான முகத்தோடு அப்படியே சிந்திக்க ஆரம்பித்தான். மொத்தத்தில் அவனை அவனாகவே இருக்க விடவில்லை ஆர்த்தி. அவனும் ஆர்த்தியும் மட்டும் இருந்த அறையில் மற்ற பெண்கள் வந்து போக ஆரம்பிக்க தினமும் ஆர்த்தி ஆர்த்தி என்று பெயர் சொல்ல ஆரம்பித்த அவனுக்கு உயிர் போவதை விட வேதனையான ஒரு நிலைமை. அப்போது மோதிரம் வேறு. உங்கள் உயிரின் பாதையோடு சேர வேண்டுமானால் உதவி செய்கிறேன், அதை விடுத்து எதுவும் இனி நான் செய்ய இயலாத அரசே என்று அது கையை விரித்துவிட மெய்க்காதல் நின்று கொள்ளும் என்று அறிந்தானோ. இரவு நடுநிசி வேளை எதிரிகள் படைகளை திரட்டி கொண்டு வந்து எல்லையில் நிற்க இவனிடம் இருக்கும் மொத்த படை அவர்களின் கால் பங்குக்கு கூட இருக்காதே. வஜ்ரா, உனக்கு தோல்வியா? தளர்ந்த தன் உடலை கண்ணாடி முன்பாக பார்த்தான். யாருமே அவனுக்கு துணை இல்லை. கண்டிப்பாக மரணம் வராது என்றால் சாகும் வரை வேறு தேசத்தில் கைதியாக வேண்டும். கண்ணை மூடி திறந்தான் அவன். அவனுக்கு இப்போது இழந்து போன பலம் வேண்டும், தோரணை வேண்டும். எதிரி நாட்டை எதிர்க்க தன் உடலில் மறுமீறி செயல்பட வேண்டும். அதற்கு ஆர்த்தி வேண்டும். அறையெங்கும் கிடந்த ஆர்த்தியின் முகம் கண்டவன் பல்லை நரநரத்து கலட்டி எறிந்த மோதிரத்தை தேடி கையில் மாட்டிக்கொண்டவன் என்னை அவளிடம் அழைத்து செல் என்று முணங்கிட மோதிரம் வஜ்ரனை சர்ரென்று இழுத்து கொண்டு ஆர்த்தி இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து நிறுத்தியது. அன்று அவன் ஆண்டான், இனி அவள் ஆழ்வாள், அவனையும் சேர்த்து. அத்தியாயம் 22. பாரார்த்தி, இன்னும் 1 மாசம்தான் உனக்கு படிப்பு இருக்கு. உனக்கு ஒரு தாய் தகப்ப இருந்தா எதையெல்லாம் செய்வாங்களோ அதைத்தான் நான் உனக்கு செய்ய போறேன். இப்ப கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சிரிச்ச முகமா சுத்தி வர்ற உன் முகத்துல ஏதோ ஒரு வெறுமை தெரியுது. யாரு கூடயும் எதுவுமே பேசாம உன்னை பாக்குறதுக்கு எனக்கே என்னவோ போல இருக்குமா. அதனாலதான் இந்த முடிவு. அவனுக்கு இவளின்றி பலம் போனது, பாதி உடல் போனது. வஜ்ரன் சிறப்பம்சம் அவனை விட்டு போயிருக்க இங்கே ஆர்த்தியின் சிறப்பு அத்தனையுமே அவளை விட்டு போயிருந்தது. அவள் சிறப்பு பேச்சு, சிரிப்பு, துள்ளல், துடுக்கு. ஆர்த்தியின் உடலில் பாதியான துள்ளல், சிரிப்பு, பசி போனது. நிம்மதியும் கூடவே போனது. என்ன முயன்றும் ஆர்த்தியால் மீண்டு வரவே முடியாமல் தவித்தாள். யாரோ ஒருத்தி போல் அமைதியாக சிரிப்பை தொலைத்து நிம்மதி போய் சாகக்கூட நினைத்து பஸ் எதிரே போய் விழ பஸ்ஸோ பிரேக் போட்டு நிறுத்தி காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டியா, தள்ளிப்போமா என்று அவளை திட்டிவிட்டு போக அவனுக்கு மரணம் இவளோடு என்றால் அவளுக்கும் மரணம் அவனோடு தானே. அதுதானே நியதி. நியதி மாறாதே. சார் ப்ளீஸ் சார், நான் கொஞ்சம் மூட் அப்செட்டில் இருக்கேன். இந்த நேரம் இப்படியெல்லாம் என்னை இக்கட்டான கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க சார். அது என்னால் எப்பவுமே முடியாது சார். ஏமா? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் சார். இப்போன்னு இல்லை, எப்பவுமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். காரணத்தை சொல்லாம வேண்டாம்னா எப்படி? ஆர்த்தி, என் மகன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவான்னு நான் கூட நினச்சி பார்க்கலாமா. ஆனால் நேற்று அவனே ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ஆர்த்தியை பிடிச்சிருக்கு, ஓகே சீக்கிரமாக கல்யாணத்தை கட்டி வைங்கன்னு சொல்கிறாமா. பாரு, எனக்கு அப்படியே அவ்வளவு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு தெரியுமா. ஆர்த்தியோ மெலிதாக புன்னகை செய்து தன் வயிற்றை தடவினாள். கண்டிப்பா நீயும் ஒத்துக்குவேன்னு நினைச்சுதான் அவனை நான் கிளம்பியே வர சொல்லிட்டேன். இப்ப எல்லாருமா கீழே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வரமாட்டேன்னு சொன்னா எப்படி ஆர்த்தி? ஜஸ்ட் ஒரு நேரம் வந்து அவன் கூட பேசு. பிடிச்சா ஓகே, இல்லைன்னா கம்பல் எல்லாம் பண்ண மாட்டேமா.
என்று அவர் பாட்டிற்கு அவளை கன்வின்ஸ் பண்ணி கொண்டே இருக்க, அவள் மத்த நேரமாக இருந்திருந்தால் இந்நேரம் கவுண்டர் கண்ணா பின்னா என்று கொடுத்திருப்பாள். இப்போது ஸ்டாக் இல்லை, ஒன்றுமே இல்லை என்பது போல தேமென வெறித்து பார்வையோடு நின்றிருந்தாள். எனக்கு யார் கூடயும் பேச விருப்பமில்லை, என்னை விட்டுருங்க சார் என்று ஜன்னலின் வழியாக விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கே தெளிவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னால் அவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, இப்போது அவள் இருப்பதோ 2000 வருடம் தள்ளி. இனி எதிர்காலம் என்ன? பித்து பிடிக்கும் நிலைமையில் இருந்தாள். அவள் இயல்பு நிலைக்கு வர வேண்டுமெனில் இழந்தது எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவள் அவனோடு சேர்ந்தே தீர வேண்டும். அவளுக்கு மோட்சம் அவனிடம், அவனுக்கு முக்தி இவளிடம் என 2000 ஆண்டுக்கு முன்பாகவே குறித்தாயிற்றே. ப்ளீஸ் ஆர்த்தி, எனக்காக வந்து பேசம்மா என்ற ப்ரொஃபசர் நாச்சியப்பனின் பேச்சை தடுக்க முடியாதவள் சிம்பிளாக ஒரு சேலையை எடுத்து மாட்டிக்கொண்டு கீழே வந்தாள். ப்ரொஃபசரின் மனைவி, அவருடைய மகன் என்று இன்னும் சில உறவினர்கள் அங்கே அமர்ந்திருந்தனர். வா 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 ஆர்த்தி, உன்னை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதே போல பேசாம எப்பவும் அமைதியா இருந்தா குடும்பத்துக்கு நல்லது பாரு. எங்க குடும்பம் ராஜாக்கள் குடும்பமா, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு என்று பிளா 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 என்று சொன்ன தாயும் மகனையும் பார்த்து அவளுக்கே எரிச்சல் வந்துவிட்டது. அவர் ஏதோ சொன்னதுனாலதான் நானும் கன்வின்ஸ் ஆனேன் பாரு என்று லா அண்ட் டேர்ம்ஸை தாயும் மகனும் போட ஆரம்பித்தனர். அமைதியாக நின்ற ஆர்த்திக்கே கோபம் வருவது போன்றிருந்தது. ஒரு நாட்டோட ராஜா அவன் சொன்னாலே நான்லாம் கேட்க மாட்டேன், சாருக்காக அமைதியா நிற்க வேண்டியது இருக்கு என்று நகத்தை கடித்து கொண்டே நின்றவள், இப்ப சொல்ல ஆர்த்தி, கல்யாணத்துக்கு ஓகேவா? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இதுவே அவள் வஜ்ரபுரிக்கு செல்லாமல் இருந்திருந்தாள் என்றால் நாச்சியப்பனுக்காகவே கண்டிப்பாகவே இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டிருப்பாள். சகித்து கூட யாரோடும் வாழ்ந்திருப்பாள் தான். ஆனால் இன்று முடியவில்லையே. சிறிது காலமே என்றாலும் கூட அங்கு கிடைத்த நட்பும் காதலும் அன்பும் இயற்கையும் அழகும் நிம்மதியும் இந்த உலகில் அவளுக்கு எப்போதுமே கிட்ட போவதில்லையே. உண்மை சுட்டது, வலித்தது. இந்த கல்யாணமெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஆர்த்தி வாயை திறக்கும் முன்பாக வாசலில் நிழலாட அனைவருமே அங்கு எட்டி பார்க்க, அங்கே நெடுநெடு உயரத்தில் வாசலை உடைத்து கொண்டு போய் விடுவேன் என்பது போல உடல் முழுக்க நகை அரண்மனை உடையோடு வஜ்ரன் நின்று கொண்டிருந்தான். என்ன அதிசயம்! இங்கே வைத்து கால் வைத்த அடுத்த நொடியே அவன் பலம் 2ஆகி போனது. சோர்ந்த நாடி நரம்பு எல்லாமே அவள் நாசிப்பட்டு வந்த காற்றை சுவாசிக்க சுவாசிக்க துளிர் பெற்று உயிர் பெற்றதே. இது என்ன அற்புத நோயோ? பசலை நோய் கண்டாயோ மதனா? செருக்கு கொண்டு அதை விரட்ட மனமின்றி நின்றாயோ மன்னா? உன் உகம் அவள் என்று அறிய இன்னும் எத்தனை யுகம் வேண்டும் வேளா? தன் தோளில் படிந்திருந்த தூசியை விரலில் தட்டிக்கொண்டே வஜ்ரன் உள்ளே பார்க்க, ஆர்த்தி தான் பார்த்த வஜ்ரனின் ரூபம் உண்மையோ பொய்யோ என்று சற்று அதிர்ந்து போய் அவனையே பார்த்தாள். கண்ணை கசக்கி பார்க்க அங்கே அவன்தான். இந்த முட்டப்பப்ஸ் வாயன் இங்கே எதுக்கு வந்து நிற்கிறான் என்று அவனுடைய அக்தர் மனம் அவள் நாசி தீண்ட உதட்டை தானாக சுளித்து அவனை பார்க்காமல் தன் தலையை திருப்பிக் கொண்டாள். யாரையுமே வஜ்ரன் பார்க்கவே இல்லை. மற்றவர்கள் பார்வையை அவன் கவனிக்க கூட இல்லை. விறுவிறுவென்று அந்த வீட்டிற்குள் நடந்து போனவன் நடுவில் நின்ற ஆர்த்தியின் கையை பிடித்து, வா, நம் தேசத்திற்கு போகலாம் என்று பூனைக்குட்டியை இழுப்பது போன்று அவன் இழுக்க, எதை மறுபடியுமா? போடாங்க, நாங்க வந்ததும் போதும் பட்டதும் போதும், ஓடிரு நீ என்று ஆர்த்தி கத்திக்கொண்டே அருகே இருந்த தூணை இறுக்கமாக கட்டி கொண்டவள், வாவென்று சொன்னேன். மறுபடியும் வருவேன்னு நினப்பு வேற இருக்காடா, விட்ரா கொலகார பாவி. அவன் தோளில் விழுந்து அவள் கடிக்க குண்டு கட்டாக அவளை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டவன் வெளியே நடக்க ஆரம்பிக்க, எப்பா யாரு பண்ணி எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஆர்த்தி கிட்ட தப்பா நடக்கிற என்று ப்ரொஃபசர் குறுக்கே வர, வஜ்ரன் திரும்பி பார்த்த பார்வையில் அவர் தயங்கி ஆர்த்தியை பார்க்க, டேய் விடுடா அல்சேஷன் டாகே, வந்துட்டான் உசுர் எடுக்கிறதுக்கு என்று அவன் முதுகிலேயே படீர் படீர் என்று அடித்துவிட்டு துள்ளி இறங்கி ப்ரொஃபசர் மகனருகே போய் நின்று கொண்டவள், சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்போவே கூட கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க. ஆமாம், பூஜை அறைன்னு ஒன்று இருக்குமே, அதில் நம்ம ரைட்டர் ஏகப்பட்ட தாலியெல்லாம் தொங்க போட்டு வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு என் கழுத்தில் கட்டி உங்கள் பொண்டாட்டியாக மாற்றிருங்க சார். கமான் கமான் குயிக் என்றவளை அவன் என்ன நீ மெண்டலா என்பது போல பார்த்து வைக்க, என்ன சார் நீங்க, மறுபடியும் வாய்ப்பெல்லாம் கிடைக்காது சார். ஐயோ ஐயோ வாரான் பாருங்க, போச்சு போச்சு, என்ன 7:30 இழுக்க போறான்னு தெரியலையே என்று புலம்பிய ஆர்த்தியை வஜ்ரன் இப்போது தூக்க போக ப்ரொஃபசர் மகன் அவன் கையை தடுத்து நிறுத்திட, சார் இந்த காட்டுவாசிய போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, அவனும் அவன் மூஞ்சியும் சரியான கொலகார பிசாசு. டேய் நான் எங்கேயும் வரமாட்டேன்டா, ஒழுங்கா உன் தேசத்துக்கு ஓடி போயிரு. நீ மறுபடியும் என்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ண உன் உலக மாதிரி இங்க கிடையாது சொல்லிட்டேன். வா, என் பொறுமையை சோதிக்காதே
என்று அவளை தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டவன் தன் மோதிரத்தை காதருகே வைத்து, நீயே நிலைமையை அவளுக்கு கூறு என்று தன்மான சிங்கம் புல் தின்னாமல் கெத்தாகவே நின்று கொண்டது. இந்தா பிடி என்று தன் மோதிரத்தை அவள் புறம் நீட்ட, மறுபடியும் இந்த பீடையா? இதால தான் அத்தனை பிரச்சனையும். ஐயா சாமிகளா, நல்லா இருப்பீங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன், போய் தொலைங்க என்று ஆர்த்தி திரும்பி நடக்க போக, அவள் முன்னால் வந்து மறைத்து நின்ற வஜ்ரனோ ஆர்த்தியின் கையில் மோதிரத்தை திணித்து அவள் காதருகே வைக்க, அலத்தியே, நீங்கள் எங்களோடு வரவில்லை என்றால் தேசம் சுடுகாடாகிவிடும். தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பிணமாகி விடுவார்கள். அத்தனை பேரின் உயிருமே உங்கள் ஒருவர் கையில்தான் இருக்கிறது. தயவு கூர்ந்து இளவரசரோடு நீங்கள் வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். டேய் சாவுங்கடா நொன்னைகளா, ஏன் புலவனை கொண்டு போட்டீங்களடா, செத்து போங்கடா நீங்களும். அலத்தியே, விஷயம் பெரிது. ஏன், என்னாச்சு? அதன் முழு விவரத்தை இப்போது உங்களிடம் கூற இயலாது. ஆனால் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக தேசத்தின் மக்களின் உயிரை காப்பாற்றி விடலாம். நாசூக்காக வஜ்ரன் சொல்லி கொடுத்தது போன்றே அதுவும் பேசியது. அப்ப உங்க நொன்னருக்கு நான் தேவை, அதனால தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே என்றவள் தோரணையாக இடையில் கை வைத்து கொண்டே வஜ்ரனை திரும்பி பார்த்தாள். இதனால் தானே அவன் மறுத்தது. புலியிடம் சண்டை போடலாம், புலிவேஷம் போட்ட பூனையிடம் வீரன் சண்டையிட முடியுமா என்ன? சோ நான் இல்லாம அங்க எதுவும் நடக்காது, ரைட் என்றவள் அங்கே கிடந்த சேரை மிடுக்காக இழுத்து போட்டு அதன் மீது அமர்ந்து கால் மேல் கால் போட்டவள் அதை ஆட்ட, அப்புறம் மிஸ்டர் கிங் அப்படி எதிர்க்க உட்காருங்களேன், டீல் பேசலாம். பல்லை கடித்தான் அவன். அவள் அமர்ந்திருக்கும் தோரணையை கண்டுவிட்டு அப்படியே நரநரத்தான். சரி சரி விடுங்க, என் முன்னாடி உட்கார்றதுக்கு தைரியம் இல்லை போல. சரி என்ன கேட்டீங்க? என்னோடு வர உனக்கு என்ன வேண்டும்? முத்துமணி மாலைகளா, பவளமா, பொன்னா, பொருளா, எது வேண்டும் சொல். அட அட அட, இதை எதிர்பார்க்கவே இல்லையே கிங். நீங்க என் முன்னாடி வந்து நின்று டிமாண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இருந்திருக்கேன் பாருங்களேன். ஆர்த்தி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடி மச்சம். இந்த போண்டாவாயன் இவ்வளவு பவ்யமாலாம் வந்து நிக்கிற ஆளே கிடையாதுடி. ஆக எங்கேயோ ஆளு வசமா சிக்கி மாட்டியிருக்கான். இதான் உனக்கு சரியான நேரம், பயன்படுத்திக்க என்று மனதுக்குள்ளாக மெச்சி கொண்டவள், பொன் பொருள் இதெல்லாம் பிறகு வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு ஒரு உயிர் வேணும், கொடுக்க முடியுமா? புலவன் உயிரை திருப்பி தருவியா நீ? தந்தா உன் தேசத்துக்கு நான் மறுபடியும் வரேன். உடனே வாய் விட்டு எகத்தாளமாக சிரித்தவன், என்ன எனக்கே வியூகமா? தாரம் மறுத்தால்? சிம்பிள், வர மறுப்பேன். என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு உனக்கு முடிஞ்சிருந்தா அப்பவே தூக்கிட்டு போயிருப்பல. சோ நானா விரும்பி வந்தாதான் உன் தேசத்துக்குள்ள போக முடியும். உன் கூட இருந்ததுல கொஞ்சம் ராஜதந்திரமும் பழகிட்டேன் கிங்கே. இப்ப நீ என்ன பண்ற? இங்கேயே இந்த நிமிஷமே புலவனை உயிரோட கொண்டு வந்தா அடுத்த நிமிஷம் நான் உன் கூட உன் தேசத்துக்கு வரேன். அவளை நாடி சுருக்கி பார்த்த வஜ்ரன், நீ வந்துதான் தீர்வாய். ஏனென்றால் உன் கருவில் உண்டான குழந்தை உருவாகி வெளிவர வேண்டுமென்றால் நீ இந்த தேசத்தில் இருந்தால் அது எந்த காலத்திலும் நிறைவேறாது. உனக்குள் உருவான சிசு வெளியே வர வேண்டுமானால் அது உண்டான இடத்துக்கே வர வேண்டும். நீ என் தேசத்திற்குள் வர வேண்டும். புரிந்திருக்குமே அறிவாளிக்கு என்றதுமே ஆர்த்தி அவனை இப்போது அண்ணாந்து பார்க்க, எகத்தாளம் பண்ணுகிறாயோ? ஒழுங்கு மரியாதையாக என்னோட நடையை கட்டு. என்ன பேபி சென்டிமெண்டா கிங்? அதுக்கு நான் மசிவேன்னு வேற நினைப்பா? எனக்கு குழந்தையே உருவாகலைனாலும் பரவாயில்ல, உன் கூட நான் வரமாட்டேன், போடா. இங்க பாரு, புலவனா மறுபடியும் ரெடி பண்ணி கொடு, இல்லைனா வந்த வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. ஆர்த்தி கையை தட்டி தூசியை பறக்க விட்டுவிட்டு எழும்பி உள்ளே போக, அரசே நம் அரண்மனை உள்ளே எதிரிகள் புகுந்து விட்டார்கள், துரிதமாக போயே தீர வேண்டும். மோதிரமோ தன் நாட்டு வைஃபை செய்தியை சுட சுட அனுப்ப என்று நாடியை குத்தி கொண்டான். சரி, அவனை மறுபடியும் உயிர் பெற வைக்கிறேன் என்றதுமே ஆச்சரியமாக வஜ்ரனை திரும்பி பார்த்தவள், நீ என்னோடு வா. இதை நான் எப்படி நம்புறது? ஆமா, உன்னை நான் நம்ப முடியாது. நீ சரியான 420 மண்ண. அதோட முட்டை போட்ட கோழிக்கு தான் பட்டக்ஸ் வலி தெரியும். உன் கூட மல்லு கட்டின எனக்கு தாண்டா உன்னை பத்தி தெரியும். சோ உன்னெல்லாம் நம்ப மாட்டேன். புலவனை வரவை. அவன் சமாதியில் வைத்துத்தான் அவனை உயிர் வர வைக்க முடியும். யோசனையாகவே ஆர்த்தி கண்களை சுருக்கிட, நான் கொடுத்த வாக்கை மீறினால் மறுபடியும் நீ இங்கேயே வந்துவிடலாம். ஓகே ஃபைன், வரேன். ஆனா நாங்க வர்றது என் புலவன் ஒருவனுக்காக மட்டும்தான் என்றதுமே சுற்றென்று அவனுக்கு வந்துவிட்டது. உனக்கும் எனக்கும் நத்திங், சரியா? மறுபடியும் புலவனை நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எப்படி வேணும்னாலும் இருப்பேன். என்ன நீ கண்ட்ரோல் பண்ணவே கூடாது சொல்லிட்டேன். போகலாமா? போகலாம் என்றவள் பெட்டி படுக்கையை தயார் செய்ய நினைத்து திரும்பும் முன்பாக மறுபடியும் கட்டிய சேலையோடே வஜ்ரன் ஆர்த்தியை இடையில் கை கொடுத்து தூக்கி கொள்ள, ஸ்வைங் என்று வஜ்ரபுரி வந்து சேர்ந்தனர்.
அவள் வஜ்ரபுரியில் வந்து காலை வைக்கவும் அந்த 2024ஆம் ஆண்டு உலகமோ புகையாக மறைந்து காணாமலேயே போனது. இது இருந்தால்தானே எனக்கு வினை என்று அவளின் எதிர்காலத்தை மறைய செய்துவிட்டான். இனி அவளுக்கு முக்காலமுமே வஜ்ரபுரி மட்டுமே. அத்தியாயம் 23. அரசே, நாடு முழுக்க நாம் இல்லாத நேரம் எதிரி படைகள் சூழ்ந்தே விட்டது. இனிமேல் நாம் எப்படி உள்ளே போவது? உள்ளே போனால்தான் நம் படைகளை சீராக்கி எதிர்த்தாக்குதலை செய்ய முடியும். தன் கோட்டை மீது பறக்கும் எதிரி நாட்டு கொடியை கனலெறியும் உடலோடு வஜ்ரன் அண்ணாந்து பார்த்தான். ஒற்றை பெண் மீது கொண்ட ஆசை அவனை அத்தனையுமே இழந்து பூஜ்ஜியத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. தன் தேச எல்லை எங்குமே எதிரி படைகள் பாதுகாப்பு பணியில் நின்றது. நரம்பு புடைக்க ரத்தம் சிவந்த கண்களோடு வஜ்ரன் தானாண்ட தேசத்தை கண்ணில் பெருக்கெடுத்த வழியோடு பார்க்க, ஆர்த்தியோ ஈரம் காய்ந்து போன புலவன் மணல் கல்லறை மீது முகத்தை புதைத்து, புலவா என்றவள் கண்ணீர் சொட்டு சொட்டாக அவன் கல்லறை மீதே ஈரத்தை பரப்பியது. உன்னோட அன்புக்கு கைமாறு செய்ய முடியாத பாவியா நிக்கிறண்டா. அவனை சுமந்த இதயத்துல காதலனா நான் உன்னை சுமக்க முடியலையே. எனக்கு மூச்சு திணறுதுடா. நீ இல்லாம ஒரு மாதிரி அப்படியே மூச்சே நிக்கிற மாதிரி இருக்கு. வா புலவா, உன் கைப்பட்டு வர்ற உணவை சாப்பிட்டு பசியார நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காதல் வேண்டாம், என் ஆசை வேண்டாம், அவனே வேண்டாண்டா. நீ போதுண்டா, நீ வா என்றவள் அழுகையை தலை திருப்பி வஜ்ரன் பார்த்தான். அவனுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இனி புதிதாக புகுந்த வெறுமையை பெருமூச்சு விட்டு விரட்ட பார்த்து அது முடியவில்லை. ஆர்த்தி அவனை திரும்பி பார்க்க மோதிரத்தை எடுத்து தேய்த்த வஜ்ரன், புலவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். இதோ அரசே என்று புகை மண்டலம் கிளம்ப ஆர்த்தி ஆர்வமாக மணல் மேட்டை பார்க்க, அவள் தோளில் மெல்லிய தொடுகை கண்டு தலையை அவள் தூக்கி பார்க்க அங்கே புலவன் நின்றான். புலவா என்றவள் தாவி போய் அவனை அணைத்து கொள்ள போக கை நீட்டி தடுத்த புலவன், ஆர்த்தி எப்படி இருக்கிறாய்? நாசூக்காகவே அவளை தன்னை தொட அவன் அனுமதிக்கவில்லை. அவளுக்கு எப்போதுமே அவன் நண்பன், அவனுக்கு எப்போதுமே அவள் இழந்து போன காதலிதான். டேய், மெய்யாலுமே நீ மறுபடியும் வந்துட்டியாடா? சுத்தி சுத்தியே அவனை பார்த்தாள். ஆமார்த்தி. ஐயோ ஐயோ, செமடா இது. என்னை மறுபடியும் வரவழைக்க காரணம் என்ன? நத்திங், எனக்கு நீ வேணும் புலவா, வா என்றவள் முகத்தில் சோர்வை அவனையன்றி யார் கண்டறிய முடியும்? சாப்பிட்டாய் ஆர்த்தி? அவள் மறுத்து தலையாட்ட, இரு என்று பழங்களை பறிக்க அவன் உள்ளே போக ஆர்த்தியுமே அவனோடு புழுபுழுத்து கொண்டே துள்ளல் நடையோடு நடக்க, மரத்தில் சாய்ந்த வஜ்ரன் கண்கள் அவர்கள் குரலை கேட்டு கண்களை மூடி திறந்தான். விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேலென்று அவனை கண்டு கொள்ளாமல் ஆர்த்தி அவன் பார்வையை விட்டு மட்டுமல்ல வாழ்க்கையை விட்டும் நகர்ந்து விட்டாள். இனி அவளிடம் விவாதம் செய்த எதுவுமே அவனுக்கு இல்லை என்று வஜ்ரனும் தள்ளி நின்று கொண்டான். வஜ்ரா என்ற குரலில் வஜ்ரன் திரும்பி பார்க்க அங்கே அன்புடையார் நின்றார். எல்லாம் கைமீறி போய்விட்டது போலவே. நாட்டை மறுபடியும் பிடித்து விடுவேன். நான் நாட்டை கூறவில்லை வஜ்ரா, உன் வாழ்க்கையை கூறினேன். எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றவே வருவீரோ? அன்புடையார் என நாமம் வைத்ததற்கு பதிலாக நாரதர் என வைத்திருக்கலாம். அதற்கு வாய்விட்டு சிரித்தவரோ, அப்படியும் வைத்திருக்கலாம் தான். ஆனால் மகனே, நாரதர் கழகம் நன்மையில்தான் முடியும், அறிவாயே. வந்த செய்தியை கூறவும். என் கோட்டையில் அவர்கள் கொடியை என்னால் பார்க்க சகிக்கவில்லை. அதற்காகத்தானே வந்தேன் மகனே. இத்தனை நாட்கள் இந்த தேசத்தில் நீ வைத்ததுதான் சட்டம். ஆனால் இனிமேல் இந்த தேசமே உனதல்ல. உன் கட்டுக்கோப்பான சட்டங்களிலும் கெடுபிடியான தண்டனைகளிலுமே இந்த தேசம் தேசமாக இருந்தது. ஆனால் பார் மகனே, நீ என்று இந்த தேசத்தை விட்டு புறம் தள்ளப்பட்டாயோ, அப்போது இருந்து தேசம் முழுவதும் விபச்சாரமும் போதையும், ஒருவர் பொருளை மற்றவர் கவர்ந்து செல்வதும், தங்கள் தேவைக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து கஜானாக்களில் நிரப்புவதும், விவசாய நிலங்களில் அந்நிய நாட்டு வேற்று தாவரங்களை நட்டு நிலத்தை கரைப்படுத்தி நீரை மாசாக்கி என்று தேசம் முழுக்கவே நாசமாகிக் கொண்டிருக்கிறது வஜ்ரா. கழுத்து நரம்புகள் புடைக்க நின்றான் இதை கேட்டு. எப்படி பெற்றவர்களின் கடின சொல் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லையோ அப்படியே உன் சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போது அவர்களுக்கு நீயே மேலென்ற உணர்வு வந்திருக்கிறது. ஆனால் வந்து என்ன பயன்? உன்னால் மறுபடியும் கோட்டையை பிடிக்க முடியுமா? முடியும் என்ற குரலில் வஜ்ரன் அன்புடையார் திரும்பி பார்க்க அங்கு புலவன் கையில் பழங்களோடு நின்றான். அருகே ஆர்த்தியோ பாறை மீது அமர்ந்திருக்க அவளுக்கு கனியை தன் வாள் கொண்டு பதமாக வெட்டி அவள் கையில் கொடுத்து கொண்டே வஜ்ரன் முகம் பார்க்காத புலவன் எங்கோ பார்த்து கொண்டே நின்றான். இந்த நாடும் நாட்டு மக்களும் மறுபடியும் நம் கைக்கு வந்தே ஆக வேண்டும். அதற்கு போராடத்தானே வேண்டும். நான் தயார். டே புலவா, சும்மாரு. அவன் எப்படியும் நாசமா போயிட்டு போறான். நீ ஏண்டா வாலண்டியரா போய் தலையை கசா போட கொடுக்குற?
என்று ஆர்த்தி அவன் காதில் மெதுவாய் கூற அது வஜ்ரனுக்கு கேட்கத்தான் செய்தது. நான் ஒரு தவறை செய்துவிட்டேன் ஆசானே என்றான் வெட்டப்பட்ட புருவத்தை தடவிக்கொண்டே. என்ன, இவள் கையால் பிழைத்திருக்க வேண்டாம் என்று நினைக்கிறாயோ என்றதுமே வஜ்ரன் அவரை கூர்ந்து பார்க்க, மோதிரத்தை தந்ததே யாம்தான் என்று கண்களை சிமிட்டினார். இவளை காணாது போக செய்திருந்தால் எனக்கு இந்த நிலையே வந்திருக்காது. என் காதை குடையும் வண்டு போல முடியவில்லை, என்னால் முடியவில்லை என்று தலையை உதறிக்கொண்டான். அவள் காதை குடைந்தாளா அல்லது மனதை குடைந்தாளா என்று சலித்தான். அதற்கு மட்டும் பதிலை சொல்ல மறுக்கிறாயே வஜ்ரா. டேய் புலவா, சொன்னா கேளுடா. கிடைக்கிறது சுருட்டிக்கிட்டே எங்க உலகத்துக்கு ஓடிடலாண்டா. அங்க இங்க மாதிரி எல்லாம் இல்லடா. குறிப்பா இந்த பூஞ்சட்ட மண்டையன் இருக்க மாட்டான் பாரு. பாருடா, நடமாடுற நகைக்கடை போல எப்ப பார்த்தாலும் ஃபுல் மேக்கப்ல தான் இருக்கான். புலவனுக்கு அவள் பேசுவதை கேட்டு சிரிப்பே வந்துவிட்டது. டேய் சிரிக்காத, நான் சொல்றத கேளு. இவன் வாரத்துல 2 மட்டும் அத்துட்டு ஓடிடலாண்டா. அங்க போய் ஹாப்பியா பிரியாணி குவார்ட்டர்னு ஜாலியா இருக்கலாம்டா. நீ என்ன சொல்ற? ஆர்த்தி, அந்த கோட்டையில் வேறு கொடியை பார்த்து எனக்கே மனம் வாடுகிறது. அதெல்லாம் வாடுனா தண்ணி ஊத்திக்கலாம்டா. ஆனா அவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றேன்னு போவாதடா ராசா. இப்பதான் உன் கல்லறையை தட்டி உன்னை கனப்பாடுபட்டு எழுப்பி வச்சிருக்கேன். யோசிடா, நல்லா யோசி என்றவள் வயிற்றை இப்போது பார்த்தான். அதே நேரம் வஜ்ரனுமே அவள் வயிற்றை அங்கிருந்து பார்த்தான். அவன் காலம் வந்ததுமே உண்டான சிசு வளர்ந்து இதோ 4 மாத கருவை அவள் வயிறு சுமக்க, என்னடா இருக்குதாங்க என்று அவள் குனிந்து பார்க்க, ஆ என்று அலறியவள், தொப்பையா இது என்று தொட்டு தொட்டு பார்க்க உள்ளே துடித்தது. உயிர் நடுங்கி போய் அவள் வஜ்ரனை பார்க்க அவனோ மீசையை திருகி புன்னகை செய்தான். இவனே வேஸ்ட், இவனுக்கு ஜெராக்ஸ் வரையா, விளங்கிரும் என்று இவள் முகத்தை வெட்டி திருப்பிய ஆர்த்தி உடலெங்கும் ஆனந்த நடுக்கம்தான். கண்ணில் கண்ணீர் துளி. அதை யாரும் அறியாமல் சுண்டிவிட்டு தன் வயிற்றை தடவி புல்லரித்து போனாள். பாரார்த்தி, நீயும் குழந்தையும் சௌக்கியமாக இருக்க வேண்டுமெனில் இந்த கோட்டையின் இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் ஆர்த்தி. அதற்காக நாம் போராடத்தான் வேண்டும். உனக்காக சகிப்பேன், செத்தும் மடிவேன். அவ்வளவு நட்பாடா? காதல். சை போடா என்றவள் அவன் தோளிலேயே அடித்துவிட்டு போய் தள்ளி அமர, புலவன் சொல்வதுதான் சரி வஜ்ரா. 1000 படை வந்தாலும் உங்கள் இருவர் புத்தி கூர்மை தைரியம் முன்பாக தோற்றுதான் போவார்கள். இருவரும் சேர்ந்தே களத்தில் இறங்குங்கள். நம் பெண் படையை மீட்டு கொண்டு வாருங்கள். அது ஒன்றே போதும் வெல்ல. எனது பெண் படையா? ஆர்த்தி ஒட்டு கேட்டு கொண்டிருந்தவள் தன் காதை தீட்ட, பெண் படையா என்று புலவன் வாய்விட்டே கேட்க, ஆம், இப்படி ஒரு நிலை வந்தால் போராடுவதற்கு யாரும் அறியாமல் ரகசியமாக நாங்கள் உருவாக்கிய பெண் படை 2000 வீரர்களோடு தயாராக இருக்கிறது. எத்தனை வழி வேண்டுமானாலும் தாங்கும் பெண் வேங்கைகள் அவர்கள். வஜ்ரன் சொல்வதை கேட்டு புலவனோ, அப்படியெனில் அது அந்தப்புற அழகிகளா அவர்கள்? ஆம், படைக்கு பெண்கள் வேண்டுமென்றால் தர மறுத்தார்கள். எடுத்துக்கொண்டோம். ஒன்றை கேட்டு தரவில்லை என்றால் பறித்து கொள்ள வேண்டியதுதான் என்றான் வஜ்ரன் கையில் வடியும் கனிச்சாரை நக்கி சுவைக்கும் ஆர்த்தியை பார்த்து கொண்டே. நான் அதுக்கும் ஃப்ளாஷ்பேக் வரும்னு பார்த்தனே. கிறுக்கனுக்கு ஃப்ளாஷ்பேக் இல்லை போல. அப்ப இவன் கேரக்டர் எழவே இதுதான் போல என்று தோலை உலுக்கிக் கொண்டு, எப்படியும் போங்கடா என்று பாறை மீதே படுத்து தூங்க கண்கள் சொருக, நாட்டுக்குள் போக கடினம். அதுவரை அலத்தியை இருவரும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கேயே யாருக்கும் தெரியாமல் இருங்கள். நான் வருகிறேன். அந்த மோதிரத்தை வச்சு கோட்டையை பிடிக்க வேண்டியதானே? ஆர்த்தி கத்தி கேட்க, உன்னை நாடு கடத்த தூக்குவதற்கு என்று அத்தனை கேப்மாரித்தனமுமே செய்து வலுவை இழந்து கிடக்கிறது மோதிரம் என்று ஆசானோ சிரித்து கொண்டே கூற, அதுவும் போச்சா? அப்ப வனவாசம்தான். சுகவாசம் துளிர்விடும் பெண்ணே என்றவரோ, வஜ்ரா பொறுக்க தெரிந்தவன். பூமியை மட்டும் ஆளமாட்டான், பெண்ணையும் பெண்ணின் மனதையுமே சேர்ந்தே ஆண்டு கொள்வான். அன்புடையாரோ இப்போது வஜ்ரனை பார்த்து, நீ அரசன், நினைத்ததை சாதித்து பழகியவன். ஆனால் காதல் அப்படி இல்லையடா மகனே. தேசத்துக்கு நீ மன்னனாகினும் காதலுக்கு நீ அடிமையாகித்தான் தீர வேண்டும். நான் அவளுக்கு அடிமையாவதா? நடக்காத காரியம். வாய்விட்டு சிரித்த அன்புடையாரோ, செருக்கு, கர்வம், ஆணவம் இது உன்னை கண்களை திறக்கவிட மறுக்கிறதடா. அவள் நட்பு அழகானது, அதையும் ரசிக்க கற்றுக்கொள். உன் காதல் தானாக கை வந்து சேரும். அவனை பிரிக்க நினைத்தால் ஒருபோதுமே உன் காதல் கை கூடாது. புரிந்து நடந்து கொள் என்றவாறு அவர் சொல்லிவிட, புலவனோடு சிரித்து பேசும் அவள் சிரிப்பு சத்தம் காதில் புகையல்லவா அரசனுக்கு வரவைத்தது. நங்கு நங்கு என்று மரத்திலேயே குத்தி கோபத்தை குறைத்து கொண்டான். குத்தினாலும் குடஞ்சாலும் இனி அவளை சகித்தே தீர வேண்டும் என்ற நிலைமை. சகித்தால் போதுமா?
யாரும் அறியாத அவன் காதல் வெளிப்பட வேண்டுமே. வெளிப்படுமா? அத்தியாயம் 24. இங்கே ஏதோ அசைவு தெரிகிறதே என்று எல்லையில் நின்ற மனிதர்கள் இவர்கள் மூவரும் இருந்த திசையை நோக்கி ஓடி வர, போச்சு போச்சு புலவா, நம்ம மறுபடியும் சாக போறோண்டா. நீ முதலில் வாயை மூடினாலே தப்பித்து விடலாம் மந்தியே என்றான் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற வஜ்ரன் பல்லை கடித்து கொண்டே. டே பாருடா புலவா, இவருக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது சொல்லிட்டேன். ஏதாவது பேசினாரு கடிச்சு கோதறிடுவேன். நான் எவ்வளவு தைரியசாலின்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என முகத்தை நொடித்து கொண்டே நகரப்போன ஆர்த்தியை சட்டென்று இடையை பிடித்து அப்படியே இழுத்து தன்னோடு சேர்த்து நிறுத்திய வஜ்ரன் நடவடிக்கையில் ஆர்த்தி முறைக்க, புலவனோ அவளை பார்த்து வாயில் கை வைத்து பேசாதே அசையாதே என்பது போல சமிங்கை கொடுக்க, வேறு வழியே இல்லாமல் வஜ்ரன் உடலோடு உடலாக ஒட்டிக்கொண்டே ஆர்த்தி நிற்க, இங்குதான் சத்தம் வருகிறது, ஏதாவது ஒற்றர்களா என்று பாருங்கள் என்று எதிரி நாட்டு தளபதியின் குரலில் அத்தனை பேருமே இவர்கள் மறைந்து நின்ற இடம் பக்கம் வர, அவர்கள் நின்ற புதர் அருகே ஒரு முயல் பதுங்கி இருக்க, வஜ்ரனோ தன் வாள் கொண்டு அதை குத்தி அதை ஓடவிட, இவர்களை நோக்கி ஓடி வந்தவர்களோ முயல் ஒன்று காயப்பட்டு ஓடுவதை கண்டதுமே, முயலை ஏதோ காட்டு விலங்கு கடித்தது போன்றிருக்கிறது தளபதி, வேறு எதுவும் இல்லை என்றதுமே வந்தவர்கள் திரும்பி அவர்கள் வழி நடக்க, சரசரவென்று ஆர்த்தியை இழுத்து கொண்டு வஜ்ரன் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர, புலவனும் அவர்கள் பின்னாலேயே போயே தீர வேண்டியதாகிவிட்டது. முப்படையை கட்டுப்படுத்த வஜ்ரனால் முடியும், ஆனால் ஆர்த்தியின் வாயை கட்டுப்படுத்த இந்த ஒற்றை புலவனால் தான் முடியும். ஐயோ பாவம், அந்த முயலு உன்னை என்னடா பண்ணுச்சு? இதுக்கு தான் சொன்னேன், இந்த ஃபோர்ஜரி மண்ண கூடலாம் சேர வேண்டான்னு. ஆர்த்தி, அந்த முயலை காயப்படுத்தி திசை திருப்பவில்லை என்றால் இப்போது நாம் மூவருமே உயிரோடு இருக்கவே முடியாது. டேய், நாம் 2 பேர் உயிரோடு இருந்தா போதுண்டா, அவன் எதுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். இவரை சமாதியிலிருந்து எழுப்பி எனக்கு நானே ஆப்ப தேடிக்கிட்டேன்டா என தன் தலையில் கொட்டி கொண்டவள், கையை எடுங்க என்று தன் இடையிலிருந்த வஜ்ரனின் கையை தட்டிவிட, பார்மந்தியே, இன்னொரு முறை மரியாதை குறைவாக பேசினாய் என்றால் அந்த முயலுக்கு பதிலாக நீ இருப்பாய். உன் புலவனைத்தான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் உரைத்திருக்கிறேன், உன்னை அல்ல. பார்த்து பேசி பழகு என்று மறைவான குகையில் அவளை விட்டவன் புலவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போய் பாறையின் மீது படுத்துக்கொள்ள, கண்ணால் என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? உன்னை பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறார். இந்த பொறுப்பு பருப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ஒருவன் உரிமைப்பட்டவன் அவள் அருகே போக முடியாமல் வெளியே நின்றான். ஒருவனோ காதல் இருந்தும் கூட உரிமை இல்லாதவன், அவள் அருகே இருந்தும் அவள் பக்கம் நெருங்க முடியாமல் தள்ளி இருந்தான். வஜ்ரன் பாறை மீது வானத்தில் வலம் வரும் விண்மீன் கூட்டங்களை பார்த்து கொண்டிருந்தான். நீ அரசன் என்று ஆளுமையோடு வளர்க்கப்பட்டவன், ஆளுமையும் செருக்கும் இருமாப்பும் அவனோடே ஒட்டி பிறந்தவை. தனக்கு இணையாக இளவரசியை தேடி அலைந்தவனை அன்புடையார் சந்திக்க, இன்னும் எத்தனை காலம் இப்படி பெண் தேடி அலையப் போகிறாய்? உன் மனதில் இருக்கும் எண்ணம்தான் என்ன? தெரியவில்லை, ஆனால் யாரை பார்த்தாலுமே எனக்கு ஏதோ ஒன்று நெருடுகிறது. மனம் அப்படியே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்படியென்றால் உனக்கு பொருத்தமான ஒருத்தியை மோதிரத்தின் மூலமாக உருவாக்கி கொள்ள வேண்டியதுதானே? அப்படி நான் நினைத்திருந்தால் எப்போதோ நான் இணை சேர்ந்திருப்பேனே. எனக்கானவள் என்னை தேடித்தான் வர வேண்டும். வாய்விட்டு சிரித்தவரோ, நிறைய தேசத்திலிருந்து இளவரசிகள் உனக்காகவே வர சித்தம் கொண்டிருக்கிறார்களே, நீதான் தலையை ஆட்டம் மறிக்கிறாய் வஜ்ரா. அவர்களிடம் எனக்கு இணையான ராஜதோரணை, அந்தஸ்து இது அத்தனையுமே இருக்கிறதுதான். ஆனாலும் நான் எதிர்பார்க்கும் ஏதோ ஒன்று அவர்களிடம் விடுபடுகிறதே, ஆசை வர மறுக்கிறதே. சரி, மனிதனாக படைக்கப்பட்டவன் அத்தனை பேருமே ஏதோ குறைந்துதான் நிற்பார்கள். நீ நிறைவாக தேடினால் அதற்கு நீதான் ஒருவரை உருவாக்க வேண்டும் என்றதுமே கண்களை பளிச்சென்று விரித்த வஜ்ரன், உருவாக்கத்தான் போகிறேன் என்றபடி வேகமாக தோளில் பதனிடப்பட்ட ஒரு எழுத்து பலகையை மயிலிறகில் நீல நிற சாயத்தை தொட்டு, நீங்கள் சொல்வது போல என் மனதில் ஒரு அழகான பிம்பம், நான் எதிர்பார்க்கும் ஒரு காதலி, நான் விரும்புகின்ற ஒரு துணை, எப்போதுமே என்னை இரவும் பகலும் ரசிக்கும் அந்த காந்த கண்கள், சலனமே இல்லாத பார்வை, என்னை மட்டுமே மோகத்தோடு பார்க்கும் விழிகள், அவள் இதழில் வெட்கம், அது எனக்கு மட்டுமே உரித்தாக இந்த அரசனையும் தணிந்து போக வைக்கும் ஒரு பெண், என் உஷ்ணத்தை குறைக்கும் ஒரு பெண், என் ஆசையை தூண்டும் ஒரு பெண், என் மோகத்தை தூண்டும் அழகி, என் கற்பனையில் வலம் வரும் என் அலத்தியை என்னையென்று யார் அடையாளம் காட்டிட முடியும்? சபாஷ் வஜ்ரா, உன் அலத்தி எப்படி இருப்பாள் என்று நீயே வரைந்து விடு. இப்படிப்பட்ட பெண்ணை உலகமெங்கும் தேடு, எளிது, அவள் உன் கையில் கிடைத்து விடுவாள் என்றதுமே தன் கையில் இருந்த எழுதுகோள் கொண்டு மையிட்ட கண்களை வரைய ஆரம்பித்தான்.
தன் அலத்தியின் ஒவ்வொரு அவயங்களாக அவன் கைப்பட்டு உருவம் வர ஆரம்பிக்க அந்த உருவத்தில் இருந்தது வேறு யாராக இருக்க முடியும்? சாட்சாத் நம் ஆர்த்தியேதான். கண்ணிமைக்க மறந்து அந்த உருவத்தையே பார்த்தான். அத்தனை ராஜ்யங்களுக்குமே ரகசியமாக அவள் உருவப்படம் அனுப்பிவிடப்பட்டது. இது அரசனின் ரகசியம். எனவே சாதாரண நாட்டு மக்களுக்கோ புலவனுக்கோ கூட தெரிய வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு பெண் வஜ்ரனுக்கு இளவரசியாக வேண்டுமாம் என்று மற்றைய தேச ராஜாக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் 2000 வருடத்திற்கு பிறகு பிறக்கப் போகும் ஒரு பெண்ணை எப்படி அங்கே கண்டுகொள்ள? இறுதி வரை அவன் ஆசை அலத்தி அங்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயம் தன் நாட்டின் உள்ளேயே எதிரி நாட்டு கயவர்கள் இவனுக்கு எதிராக பல மக்களை திரட்டி நாட்டை துண்டு போட நினைக்கும் பொழுது கொடுங்கோல் ஆட்சிதான் செய்தான். மனசாட்சியே இல்லாமல் கொன்றுதான் குவித்தான். 1000 பேர் செத்தால் கோடியில் இருக்கும் தன் தேசம் பிழைக்கும் என்றால் அவன் கொலை செய்ததில் தவறில்லையே. இவன் கொடுங்கோல் ஆட்சியும் மோதிரம் மாய சக்தியும் வைத்து தன் நினைத்ததை சாதிக்கும் வஜ்ரனின் பலம் எது என தெரியாத எதிரிகள் அவன் நாட்டு மக்களை வைத்தே அவனுக்கு குழி தோண்டினார்கள். அவனை அழிப்பது அத்தனை சாதாரண காரியமில்லை என்று அறிந்து லட்சத்து மக்களை கொண்டு யாகம் அமைத்து கொல்ல நினைத்தார்கள். அதனின் விளைவு அங்கு இரவு தனியாக வஜ்ரன் வேட்டைக்கு செல்லும் பொழுது எதிரி படைகள் மாயமான் போன்று அவன் கேட்ட ரகசியமான உருவ அமைப்பு கொண்ட பெண்ணை மாய உருவத்தில் உருவாக்கி அவன் கண்ணெதிரேயே மான்குட்டியோடு விளையாடவிட கண்டு சொக்கி போனான். பின்னாலேயே ஓடினான். தான் யார் என மறந்தான். தான் மனதில் குறிப்பெடுத்து வைத்திருந்த அழகியை தேடி பின்னாலேயே அவன் ஓட தாவி அவளை பிடித்த நேரம் அது. அவன் 6ஆம் அறிவை இழந்த வேளை அவனை அம்பு கொண்டு தாக்க கழுத்திலோ அம்பு துளைத்து போக மயங்கி விழுந்தவனை இழுத்து கொண்டு வந்து கை கால்களை சங்கிலியால் கட்டி மறுபடியும் அவன் உயிர் பெறாமல் இருக்க யாகம் வளர்த்து அவன் சக்தியை பயன்படுத்த விடாமல் உயிரோடு வைத்து சமாதி கட்டினார்கள். அவனை எதை வைத்து வீழ்த்தினார்களோ அதை வைத்தே அவன் உயிர் பிழைப்பான் என்பது அவர்கள் அறியாதது. தன் கண்ணெதிரே நின்ற ஆர்த்தியை கண்டு ஒரு நொடி அதிரத்தான் செய்தான் அவன். இளவரசி தோரணையிலிருந்து அவன் கண்ட அலத்தி வேறு, சட்டை பேண்டில் கோமாளித்தனம் செய்யும் ஆர்த்தி வேறு, மிடுக்காக தோரணையோடு அவனுக்கு இணையாக நடக்கும் அலத்தி வேறு, என் வழி தனி வழி என்பது போல துள்ளி குதித்து ஓடும் ஆர்த்தி வேறு, அவன் கண் பார்த்தே பேசும் அலத்தி வேறு, நீ என்னத்தையும் பேசு, நான் எனக்கு தோன்றதை மட்டும்தாண்டா பண்ணுவேன் என்று சுற்றும் ஆர்த்தி வேறு, நீ மட்டுமே என் சர்வமும் என்று அடங்கி போகும் அலத்தி வேறு, அடப்போடா அரவிந்த் சாமி இல்லனா அப்பாசுடா என்று தோலை உழுக்கும் ஆர்த்தி வேறு. அவன் கற்பனை வேறு, நிஜம் வேறு. அவன் கேட்டது அலத்தியை, கிடைத்தது ஆர்த்தி. த்ரிஷா இல்லனா நயன்தாரா என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கும் பாவப்பட்ட ஜென்மம்தான் அவன். தனக்கு எந்த பொருத்தமும் இல்லாத ஒருத்தியை கண்டு ஆசை கொண்டதுதான் அவன் தவறோ? 2000 வருட காலம் அவன் காத்திருக்க புலவன் மனதிலுமே அவள் இருக்கிறாள் என்று அறிந்த வேளை உண்மையாகவே மிருகமாகவே மாறிவிட்டான். இதை காதல் என்றெல்லாம் வரையறுக்கவே மாட்டான். நான் இருக்கும் வரை எனக்கு இணையாக நீ வேண்டும். நான் சாகும்போது நீயும் செத்துவிட வேண்டும், அவ்வளவுதான். கற்பனையில் வேறு அலத்தியை கண்டிருக்க, ஆனால் நிஜமோ கற்பனைக்கு அப்பாற்பட்டு புது கோணத்தில் இருந்தாலும் கண் அவளை சுற்றி வந்தது. கொன்றுவிட துணிந்தான். தனக்கு பொருத்தமில்லாத அவளை கொல்லத்தான் நினைத்தான். முடிந்ததா? சகித்தவன் ரசித்தான், ரசித்தவன் நேசித்தான், நேசித்தவன் அவள் காதலை யாசிக்காமல் விட்டதுதான் தவறு. நிலவு வானில் ஊர்வலமாக வர உள்ளிருந்த ஆர்த்தியின் சிரிப்பு சத்தம் சில்லறையை சிதறவிட்டது போல அவன் காதை வந்து அடைய ஆழ்ந்து மூச்சு எடுத்துக்கொண்டான். அவள் சிரிப்பு முதலில் வெறுக்கப்பட்டு இப்பொழுது அவன் ரசிக்கக்கூடிய இசையாகவே மாறிப்போய்விட்டது. புலவனின் அளவுக்கு எல்லாம் இவளின் லூசு பேச்சுக்கு வஜ்ரனால் பதில் சொல்லவே முடியாது. அவள் என்ன பேசினாலுமே புலவனிடம் பதில் இருக்கும். ஆர்த்தி, என்ன புலவா? தீப்பந்தத்தில் தெரியும் தன் நிழல் உருவத்தில் கையை முயல் போல குதிரை போல என்று எதையதையோ செய்து விளையாடி கொண்டிருந்தவள் புலவன் அழைக்கவுமே தலையை திருப்பி பார்த்தாள். உனக்கும் வஜ்ரனுக்கும் ஏதாவது பிணக்கோ? இருவருமே முகம் பார்த்து பேசிக்கொள்ள மறுக்கிறீர்களே. புலவனுக்கு அவள் காதலிதான். ஆனாலும் கவரும் எண்ணமும் இல்லை, அவளை கவர்ந்து போகும் எண்ணமும் இல்லை. இந்த ஜென்மத்தில் அவள் மனதில் ஆழப்பதிந்திருக்கும் வஜ்ரனை விட்டு எப்போதுமே அவளை வஞ்சித்து கொள்ள மாட்டான். அவளை ரசித்து பார்த்தால் கூட அவள் பெண்மை கலங்கப்பட்டு விடும் என்பதற்காக களங்கமில்லாத காதலனாகவே ஒதுங்கி நின்று கொண்டான். அவள் காதலுக்கு வழிவிட்டு நிற்கிறான். உன்னையே கொன்னுட்டான்டா அவன், அதான் கோபம். அவர் அப்படித்தான் என்று அறிந்தும் காதலித்தேன் என்றாயே, பின் ஏன் இந்த கோபம்? விரக்தியாக சிரித்து கொண்டாள் ஆர்த்தி. எல்லாம் தெரிஞ்சுதான் காதலிச்சேன். ஆனா பாரு, எனக்கு வலிக்கும்னு ஒரு நிமிஷம் கூட என் நிலைமைய பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சும் எனக்காக கூட உன்னை ஏத்துக்க முடியலன்னா அப்ப நான் வெறும் அவருடைய ஆசை நாயகி தானே. எனக்கு அவர் காதல் வேண்டாம்தான். ஆனா
என்னுடைய உணர்வுகள் எதையுமே புரிஞ்சுக்காம அவருடைய உணர்வுகளுக்கு மட்டுமே நான் வடிகாலா இருந்தா அதுக்கு பேரு காதலா? அதனாலதான் காதலே சந்தேகமா இருக்கிற இடத்துல இனிமேல் என்னால வாழ முடியாதுன்னு தான் விட்டது. இப்ப கூட இங்க வந்தது இதோ இங்க இருக்கிறது எல்லாமே என்னுடைய நட்பு, உனக்காக மட்டும்தான்டா என்ற அவள் பேச்சை அவளுக்கு உணவு கொண்டு வந்த வஜ்ரன் காதுகள் கேட்டு சிவந்து போனது. அடுத்த நொடியே ஆவென்று வஜ்ரன் சத்தத்தில் ஆர்த்தியும் புலவனும் வெளியே ஓடி வர காலில் வடிந்த ரத்தத்தோடு வஜ்ரன் நின்றான். என்ன ஆனது வஜ்ரா என்று கோபம் மறந்து புலவன் அவனுடைய காலை பார்க்க, எதிரி படைகள் சற்று தொலைவில் கண்டேன். விஷயம் கூற வரும் வேளை கால் எதிலோ இடித்து விட்டது போல. ஐயோஹோ, இனி நாம் இங்கிருப்பது நல்லதில்லை. ஒன்று நாட்டிற்குள் போய் நம் படையை பார்த்து நம்மிடம் அழைத்து வர வேண்டும், இல்லையெனில் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக வேண்டும் என்றான் தன் கண்களை சுருக்கி கொண்டு. நானும் அதைத்தான் யோசித்தேன். நீ அவளை பார்த்துக்கொள் புலவா, நான் உள்ளே போய் நாட்டில் நிலை என்ன என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வஜ்ரன் கூற, காலில் இவ்வளவு பெரிய காயத்தோடு நீ எப்படி உள்ளே செல்வாய் என்றான் புலவன் காயத்தின் ஆழத்தையே பார்த்து கொண்டே. இதையெல்லாம் பார்த்தால் மூவரின் உயிருமே போய்விடும். பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ அவளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று விட்டு வஜ்ரன் கொண்டு வந்த மீன்களையும் பழங்களையும் புலவனின் கையில் கொடுத்துவிட்டு அப்படியே திரும்பி நடந்தான். அங்கிருந்த அம்பு ஈட்டி என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நொண்டி நொண்டி அவன் நடக்க ஆரம்பிக்க, வஜ்ரா என்ற புலவனின் குரலில் வஜ்ரன் அங்கிருந்தே திரும்பி பார்க்க, இந்த நிலைமையில் நீ வெளியே போவது நலமல்ல, கொடு, நான் போய் வேவு பார்த்து கொண்டு வருகிறேன். நீயா? தேவையில்லை. உனக்கு ஏதாவது ஆனால் இவள் வானுக்கும் பூமிக்கும் குதிப்பாள். ஏதோ நான் தான் வேண்டுமென்றே உன்னை அனுப்பிவிட்டதாக நினைப்பாள். ஆர்த்தி, நான் போய் பார்த்துவிட்டு விடியலில் வந்து விடுகிறேன். ஆர்த்தியோ ஊமையாக சிரிப்பை மறைக்கும் வஜ்ரனை முறைத்து பார்த்து கொண்டே, டே, அவன் சொல்றது தாண்டா உண்மை. உண்மையாவே உன்னை கழட்டி விட பாக்குறான்டா அவன். லூசு பையலே, போகாத நீ. பாரு, அந்த தாடி வச்ச கேடி ஊமையா சிரிக்கிறான், நல்லா பாருடா. ஐ நோ ஹிம். டேய், போவாதடா என்றவள் சொல்லை கேட்காமல் புலவன் அம்பை வாங்கி கொண்டு தேசத்தை நோக்கி நடக்க, ஏன் இப்படி பண்றீங்க கிங்? நான் தானே அவனை கொல்லக்கூடாது, எதிரி படை கொல்லலாம் அல்லவா என்றவனை இப்போது தீயாக முறைத்துவிட்டு ஆர்த்தி குகையின் உள்ளே போய்விட்டாள். காதலின் உச்ச சுகம் கூடல் இல்லை, காதலின் சுகம் பிணக்கில் உருவாகும் புரிதல். தனிமை அவனை அவளுக்கு கற்றுக் கொடுக்கும், அவளை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். அத்தியாயம் 25. ஆர்த்தி பாறையில் கையை குத்தி கொண்டே நின்றாள். வஜ்ரன் உள்ளே வந்து தோரணையாக அருகே இருந்த பாறையில் படுத்து கால் மேல் காலை போட்டு காயப்பட்ட காலை ஆட்டிக்கொண்டே அவளை தலை சாய்த்து பார்த்தான். எத்தனை போர்க்களம் அம்புகளை பார்த்திருக்கும் இவ்வுடல் சிறு காயம் கண்ட அஞ்சும் வழியில் துடிக்கும். 10 நொடி கூடத்தான் அவள் உதடு பேசாமல் இருக்காதே, ஏதோ வாய்க்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டே இருந்தாள். அவனைத்தான் கழுவி கழுவி ஊத்தியிருப்பாள். வஜ்ரன் அவள் மௌனம் கண்டு கழுத்தை தடவியபடி 1 2 3 என்று எண்ணி முடிக்கும் முன்பாக சட்டென்று அவன் புறம் திரும்பிய ஆர்த்தியோ வேக வேகமாக அவன் அருகே வந்து நின்று இடையில் கையை வைத்து புஸ் புஸ் என்று மூச்சை விட்டவள் முகம் கோபத்தை வெளிப்படுத்த, இங்க பாருங்க, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுப்பேன் கிங். நானும் எவ்வளவு நேரம் தான் கோபத்தை அடக்கிறது? நான் பொங்கி எழுந்த சீனாகி போகும் பாத்துக்கங்க. முத்திரை மோதிரம் வைஃபை கனெக்ஷன் இல்லாமல் கிடந்தாலும் இவள் இப்போது பேசும் மொழி வஜ்ரனுக்கு தலப்பாடம். நான் என்ன செய்தேன்? அத்தனை பேரோட உயிரும் என் கையில் இருக்குன்னு நீங்க கெஞ்சி கதறி கேட்டுக்கிட்டதுனால தான் வந்தேன். இப்போ இப்படி பண்ணா எப்படி? எப்படி பண்ணினால் எப்படி? எதுக்கு புலவனை கலட்டி விட்டீங்க? என் குழந்தையை கொஞ்ச வேண்டும், அதனால் புலவனை கலட்டி விட்டேன். பரவாயில்லையே, இந்த கேப் மாரி மன்னன் என்னவெல்லாம் செய்வான் என்று உனக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது போலவே. மீசையை முறுக்கி வெட்டுப்பட்ட புருவாளகை சுருக்கி நிமர செய்ய, இது கொன்னு குறைச்சல் இல்லை என்று முணங்கிக் கொண்டே முகத்தை அவள் திருப்பி கொண்டவள், எப்படி 4 மாச கருவை கொஞ்சறதுக்கு நீங்க அவன் அனுப்பிவிட்டீங்க, இதை நான் நம்பணும். நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை மந்தியே. எப்போது நான் செல்லா காசாகி போனேனோ பின்பு உன்னை கொஞ்ச கெஞ்ச என்ன இருக்கிறது? எனக்கு என் மகன் போதும் என்று போக வேண்டியதுதானே. வஜ்ரன் நக்கலான தொனியில் சொன்னாலும் அதில் சிறிதாக வருத்தம் இலையோடி போனதுவோ. எப்பா சாமி, நீங்க என்ன கெஞ்சறது கொஞ்சறதெல்லாம் எப்ப செஞ்சீங்க? படிக்கிற ரீடருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும், இதோ கேட்கிற வியூவர்ஸ்க்கும் நெஞ்சு வலி வந்திருக்கும். கொன்னு விளையாண்டேன்னு வேணும்னா நீங்க சொல்லலாம். வஜ்ரனோ அருகே கிடந்த சிறு கல்லை எடுத்து அவள் முதுகில் போட்டு அவளை தன் பக்கம் பார்க்க வைத்து, சரி அலம்பியது போதும், வந்து அருகில் படு என்றதுமே கண்களை விரித்த ஆர்த்தி, வாட் கிங், இதெல்லாம் பேசுறது ரொம்ப கலிஜு தன்மையா இருக்கு.
மற்ற அரசர் மாதிரி போர்வை தேரெல்லாம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி காஜு வேலையெல்லாம் பார்க்காம இருந்தாலே நல்லது. நாளைக்கு வரலாறு உங்களை கண்ணா பின்னான்னு தப்பா பேசும். நான் செத்த பிறகு எவனதை பேசினால் எனக்கு என்ன? இங்கு வந்து படு, இடம் விஸ்தாரமாக இருக்கிறது பார். ஒற்றே பாறையில் தன் அருகே கிடக்கும் இடத்தை தூசி தட்டி காட்டினான். நான் எவ்வளவு கோபமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்க வேலையிலேயே குறியா இருக்கீங்க. அப்படி இப்போது என்ன தவறாக பேசிவிட்டேன் என்று குதிக்க முடியாமல் குதித்து கொண்டிருக்கிறாய் நீ? வா, வந்து பக்கத்தில் படு. யோ, படு படுனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமையா என்றதுமே உதட்டிற்குள் நாக்கை மடக்கி சிரித்தான் வஜ்ரன். உன் அளவுக்கு எல்லாம் நான் படித்ததில்லையே, பகுத்தறிவு கற்றதில்லையே, 7ஆம் அறிவு வேலை செய்வதும் இல்லை. நீயே சொல்லிவிடு. படுனா அது அப்படி என்று அவள் தலையை மட்டும் ஆட்ட, ஐயோ, இப்படியும் அர்த்தம் இருக்கிறதா? எனக்கு எப்படியம்மா இதெல்லாம் தெரியும் என்று அவன் பொய்யாக வியக்க, அதென்ன திடீர்னு அம்மா முளைச்சிருக்கு? என் குழந்தைக்கு அம்மா நீ, இனி அது மட்டும் தானே நமக்கிடையில் கிடக்கும் சொந்தம். என் குழந்தைய கொஞ்சருக்கு மட்டும்தான் இங்க என்ன தூக்கிட்டு வந்தது. அப்ப எனக்கும் உங்களுக்கும் எதுவும் இல்லை. கிட்னி முழுவதையும் பிடுங்கி கூவி கூவி வித்துவிட்டு குழந்தை அவனுக்காம் சீறி நின்றது அவள் மூச்சு காற்று. அதை பேசி முடித்துத்தானே இந்த உலகத்திற்கு மறுபடியும் உன்னை அழைத்து வந்தேன். நான் வாக்கு தவறாத மன்னவன், வாக்கும் தவறமாட்டேன், நாக்கும் தவறமாட்டேன். வந்து படு, என் மகனை சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு போகிறேன் என்றவன் பார்வை துள்ளும் ஆர்த்தியின் ஒவ்வொரு அழகையும் மேலிருந்து கீழ் வரை ரசனையாக வருடியது. தனக்கு பிடித்தவர்களின் அழகை மட்டுமல்ல, அவர்களின் கோமாளித்தனங்களையும் கோபங்களையும் கூட ரசித்து பார்த்தால் காதல் 2 மடங்கு கூடித்தான் போகுமோ? ஆர்த்தி என்னென்னவோ பேசினாள், வக்கீலாக வாதாடினாள், நீதிபதியாக தீர்ப்பு சொல்லிக் கொண்டாள். புரியுதா என்று கையை காட்டி அவனிடம் விடை கேட்க, அவனெங்கே அவள் பேசியதை கேட்டான். குதிக்கும் அழகையும் துடிக்கும் அவள் இதழ் அழகையும், பூசிய அவள் தொடை அழகையும், கட்டிய காட்டன் புடவையில் தெரிந்த அவள் இடை அழகையும், அதன் வழி முழுதாக தெரியாத வெண்மதி அழகையும், குளிரில் முடி சிலிர்த்து நிற்கும் அவள் முடி அழகையும் அல்லவா ரசித்து கொண்டிருந்தான். ஐயோ, குளிர வேற செய்யுதே. அவள் உள்ளம் கூறியதை அவன் அறிந்தான் போலும். உடனே தன்மேல் கிடந்த கடினமான அங்க வஸ்திரத்தை கலட்டி அவள் மீது வீசியவன், குளிர்கிறது போல போர்த்திக்கொள். ஆடு நினையுதுன்னு ஓனாய் கொடை பிடிக்குதோ, ஒன்னும் தேவையில்லை என்று சொன்னவள் அதை தோளில் போட்டு போர்த்தி கொண்டாள். உனக்காக எல்லாம் தரவில்லை, என் குழந்தையும் சேர்ந்து குளிரில் நடுங்குகிறது, அதற்காகத்தான் தந்தேன். குழந்தை 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 குழந்தைன்னு சொல்லியே கடுப்படிக்கிறானே. நகத்தை கடித்து கொண்டே ஆர்த்தி முணங்க, நீ புலவன் புலவன் என்று கடுப்படிக்கும் பொழுது நான் குழந்தை குழந்தை என்று கடுப்படிக்க கூடாதோ? ஹலோ கிங், அவன் எனக்காக உயிரையே கொடுத்தவன். நீங்க எனக்காக இந்த குழந்தைக்காக என்னத்தை கொடுத்திருக்கீங்க? அந்த குழந்தையையே கொடுத்திருக்கிறேனே. எடுப்பது பெரிதா கொடுப்பது பெரிதா? கொடுக்கறது தான் என்றவள் நாக்கை கடித்து கொண்டு, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், வஜ்ரன் உனக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறான். அப்படியெனில் நானும் பாரி வள்ளல் தானே. எதே சை, இந்த மந்திரவாதி கூட பேசக்கூடாது, நம்மளையே மடக்கிடுவான். விறுவிறுவென்று நடந்து போய் பக்கத்து பாறையில் படுத்து கொண்டாள். இந்த போன புலவனை வேற காணல. நமக்கு வேற நேரத்துக்கு சரியா பசிச்சு தொலைக்குமே. எல்லாருக்குமா குழந்தை உண்டானா வாந்தி வரும், மயக்க வரும். எனக்கு மட்டும் நொடிக்கு ஒரு தடவை பசி வருதே. மீன் கொண்டு வந்த மகாராஜா அதை பொறிச்சு தந்திருக்க கூடாதா? ஆர்த்தியோ சுடாத மீனை சலிப்பாக பார்த்து கொண்டிருக்க, வஜ்ரன் அவள் உதடு சொல்லாத மௌனத்தை கூட கண்டறியும் கலை கற்க ஆரம்பித்து விட்டானே. தன் கழுத்தில் கடந்த ஆரங்களையெல்லாம் கழட்டி பாறை மீது வைத்தவன் இறங்கி நடக்க, மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு எங்க போறீங்க கிங்? தனியா விட்டுட்டு போனா எப்படி? நீதான் தைரியசாலி ஆயிற்றே. ஒரு பேச்சுக்கு சொன்னையா, விட்டுட்டு போயிடாதீங்க, புலவன் வர வரைக்கும் கூட இருங்க என்றவள் விறகை வாளில் கிழித்து கூட்டமாக போட்டு பாறை மீது தன் மோதிரத்தை உரச, அது தீப்பற்றி கொள்ள தீ மூட்டி அதில் மீனை போட்டான். அட பரவாயில்லையே, புள்ளைக்கு பசிக்குதுன்னு ரெடி பண்றீங்க போல. பசி எனக்கு மந்தியே, எனக்காக செய்கிறேன். உனக்கு உன் புலவன் கொண்டு வந்தால் தின்று ஏப்பம் விடு என்றவன் வேட்கையில் அதை பொறித்து எடுக்க, ஆர்த்தி அவன் முதுகில் ஓடும் வேர்வை துளியை ஓரக்கண்களால் பார்த்தாள். எல்லோருக்குமே பூனையும் நாயும் செல்லப்பிராணி, இவளுக்கு இந்த காட்டு சிங்கம் செல்லப்பிராணி. அதனால்தானே நிழல் தீண்ட உலகம் பயந்த ஒருவன் மார்பில் துயில் கொள்ளும் பெருமை பெற்றாள். அவள் கண் தன்னை தீண்டுவதை அவனும் பார்த்துவிட்டு, என்ன என்றான் புருவத்தை உயர்த்தி. பசிக்கிறதா? இதோ சில நொடியில் தயாராகிவிடும் என்று காட்டு அத்தியிலை ஒன்றை பறித்து அதில் மீன்களை வைத்து ஆர்த்தியின் அருகே நீட்டிட, ஒன்னும் தேவையில்லை என்றதுமே முகம் மாறி போன வஜ்ரன், என் காலணியை அகற்றக்கூட சேவகர்கள் உண்டு, ஆனால் நான் உனக்காக செய்கிறேன். சாராம்சம் புரிகிறதா
என்றவன் தொண்டை அடைத்து வந்த அவனுடைய கடின வார்த்தையில் ஆர்த்தி இலையை வாங்கி கொண்டு சாப்பிடாமல் அவனை பார்க்க, உன்னை கட்டுப்படுத்தியதில்லை, கட்டாயப்படுத்தியதில்லை, காயப்படுத்தியதும் இல்லை. நீயும் நானும் விரும்பித்தான் வாழ்ந்ததாக ஞாபகம் என்றவனின் தொண்டையை செருமிக் கொண்டே பாறை மீது போய் படுத்து கொண்டவன், நீயாகத்தான் இன்றளவும் இருக்கிறாய். என்னை மட்டும் குணம் மாற்று, நடத்தை மாற்று என்றால் எப்படி? ஆர்த்தியோ இப்போது அவனை அண்ணாந்து பார்க்க, நான் அரசன், அன்றே கொல்ல வேண்டிய பொறுப்பை சுமக்கும் ஒருவன். என் கடினம் மாறினால் சிறு எறும்பு கூட என்னை கேலி செய்யும். எப்படி நாட்டு மக்களை நான் வழிநடத்த? எப்படி உன்னால் உன் குணங்களை எதற்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாதோ அவ்வண்ணமே என் குணங்கள் மாற்றினால் நான் கொண்ட மணிமுடிக்கு அழகில்லை என்றவனோ பெருமூச்சு விட்டு சட்டென்று அவள் அருகே வந்தவன் ஆந்தை கண்ணை விரித்து அவனை பார்த்து கொண்டிருந்த ஆர்த்தியின் கன்னத்தை தன் கையில் தாங்கி அவள் கண்ணை தன் கண்ணோடு பார்க்க வைத்து, அரசாலும் நான் வார்த்தைகளின்றி தவிக்கிறேனடி, புரிகிறதா? இப்போது கூட என் உணர்வு புரியாத உன்னை கொல்லத்தான் தோன்றுகிறது. ஆனால் முடியவில்லையே. இதுதான் என் நெஞ்சை துளைக்கும் உணர்வு. புரிகிறதா? காதல் என்பது வெறும் மொழி, உணர்வுகள் உயிர் பெறுவதுதான் நேசமடி. உன்னை பிரிதொருவன் சுமப்பது கூட விரும்பாத என் நேசத்தை எங்கனம் உனக்கு உரைக்க என்று நான் புரியாமல் விழிக்கிறேன். அவள் விழிகள் சிமட்ட மறந்து அவனையே பார்க்க, அது நீ நன்கு அறிவாய். நான் உன்முன் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கிறாய். அது ஒருபோதும் நடக்காது. மறுபடியும் கூறிக்கொள்கிறேன், உன்னை அவனின்றி இல்லை, எவன் நேசித்தாலும் கூட வஜ்ரன் சிதைத்து விடுவான் என்றவன் பல்லை கடித்தபடியே, நான் மட்டும்தான் இங்கிருக்க வேண்டும், இங்கு என்று அவள் நெஞ்சை தொட்டு காட்டியவன், பங்கு பிரித்தாய்? விரலை நீட்டி எச்சரிக்கை செய்தவன் அவள் பயம் இல்லாத பார்வையை கண்டுவிட்டு அப்படியே சூரியன் பனியில் பட்டது போன்று குளிர் நிலவாகி போக அவள் உதட்டை உரசிய முடியை தன் உதடுகள் கொண்டு ஊத அவன் காற்றுப்பட்டு அந்த வெண்சிலை உயிர் பெற, இப்போது நான் பேசியது ஏதாவது புரிந்ததா? என்றதுமே அவன் கண்களை விரிக்க, என்றால் மறுபடியும் மறுப்பாக தலையாட்டி. ஆனால் அவளுக்கு புரிந்தது என்பதை விழியோரம் தொட்டு போகும் அவள் கண்ணீர் மேகம் வஜ்ரனுக்கு காட்டியது. ஒரு தேசத்தின் மன்னன் அவள் முன் 6 அடி உடலை குறுக்கி நிற்கிறான். பிடித்தவர்களிடம் உனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடாதே, தோற்று விடுவாய். அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என தேடு, ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. உகம் கடந்த அதிசயனே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.